அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி என்னென்ன புது அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி Thursday எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Paytm கேஷ்பேக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணலாம், கோட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதோட குளோபல் லான்ச் எல்லாமே கேன்சல் ஆனதாக தெரியுது. ஷாமி ஐக்கூது அதுவும் ஏன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாம்சங்குடைய M54 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ், அதாவது சிப்செட் தெரிய வந்திருக்கு, எல்லாம் பார்த்துலாம். டெக்னிக்ஸ் நம்பர் 992ல் இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Paytm ஆப் அதிகம் பேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ புதுசாக ஒரு கேஷ்பேக் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எல்பிஜி சிலிண்டர் புக் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே ஆஃபர் 65 ருபீஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 65 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா 50 ரூபா அப்படின்னு பிரித்து ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுவீங்க, அது இண்டேனாக இருக்கட்டும், பாரத் கேஸ், ஹெச்பி எது வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் Paytm ஆப் வழியாக நீங்கள் புக் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட் ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு தருவாங்க. இதில் 15 ரூபா வரைக்கும் உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆகிடும். அதே நீங்கள் Paytm ஆப் வழியாக சிலிண்டரே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 ரூபா ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலெட் 50 கேஸ் அப்படின்னு உங்களுக்கு கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடை யூஸ் பண்ணி அந்த 50 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட 65 ருபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது நீங்கள் Paytm ஆப் வழியாக சிலிண்டர்ஸ் புக் பண்ணிங்கன்னா. வாட்ஸ்அப் பீட்டா யூசர்ஸ்க்கு ஒரு புது அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப் டேப்லெட்டும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு அப்டேட். இமேஜஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸும் அப்படி தான் ரிவீலாக இருக்குது. இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆஃப் டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஐபேட் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ iOSக்கும் இந்த அப்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆஃப் டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா போன வாரமே இந்த கம்பேனியன் மோட் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எத்தனை டிவைஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இனிமேல் டேப்லெட்டும் இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அமேசான் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி உங்களில் யாராவது இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இதோட டெஸ்டிங் வெர்ஷன் பெங்களூரில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ லான்ச் பண்ணாங்க, இது எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் இப்போ இதை ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000க்கு மேலே கஸ்டமர்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ், அதாவது ஹோட்டல்ஸ் இதோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதை ஷட் டவுன் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ரிசர்ஷன் தான். எதெல்லாம் எங்களுக்கு ப்ராஃபிட் ஆகலையோ, லாஸ் ஆகுதோ, அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸையும் நாங்கள் லே ஆஃப் பண்ணுறோம், அதோட அந்த ஆப்பையும் நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுக்க இதை ஸ்லோவாக ஒவ்வொரு இடமா நாங்கள் இதை ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா ஆண்டி அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த கோவிட் ஒன்று முடிஞ்சது. அதுக்குள்ளே நேற்று பார்த்தீங்கன்னா ஜாம்பி வைரஸ் அப்படிங்கிறது ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருந்தது. என்னடா இது ஜாம்பி வைரஸ் அப்படின்னு போய் பார்த்தா 48,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வைரஸை போய் இப்போ சயின்டிஸ்ட் போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் சைபீரியாவில் பனிக்கட்டி நடுவில் இருந்துதான் இந்த வைரஸை, அதை போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். இவங்க ஏன் சும்மா இருக்க வேண்டியதானே, இதை போய் எடுத்துகிட்டு இப்போ ஜாம்பி வைரஸ்னு ட்ரெண்டிங்காக இருக்குது. அந்த படத்தை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். இப்போ ஜாம்பி வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டிசம்பர் 1ஆம் தேதி ஷாமி ஒரு பெரிய லான்ச் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இதில் ஷாமியுடைய 13 சீரீஸ் லான்ச் பண்ண போகிறதாகவும் MIUI 14 நிறைய ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் லிஸ்ட்டும் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ இந்த லான்ச் ஈவெண்ட்டே போஸ்ட்போன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் காரணம் என்ன அப்படிங்கிறத இவங்க சொல்லலை. என்றைக்கு போஸ்ட்போன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டேட்டும் அனௌன்ஸ் பண்ணலை. டீசர்ஸ் எல்லாம் இது சம்மந்தமாக அவங்களுடைய வெப்சைட்டில் இருந்தது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் சோர்சஸ் மூலயமா வந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம் தெரியுது. ஒன்று சைனாவில் கோவிட் அதிகமானதுனால நிறைய இடங்களில் லாக்டவுன் இருக்கிறதாகவும், இன்னொன்று சைனீஸ் பிரசிடெண்ட் இறந்ததுனால கூட இந்த லான்ச் ஈவெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் லான்ச் இந்த மாதம் கடைசியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கூ 11 சீரீஸ் இதுவும் டிசம்பர் 2ஆம் தேதி நாளைக்கு நடக்கிறதா இருந்தது இல்லையா, அதுவும் நாங்கள் போஸ்ட்போன் பண்ண போகிறோம் அப்படின்ற தரப்பில் விவோ அண்ட் ஐக்கூ காம்பினேஷனில் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அஃபிஷியலாக என்ன காரணம் அப்படின்னு சொல்லலை. பட் லான்ச் போஸ்ட்போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 28 இருக்கலாம் தெரியுது, 28 டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பிக் லான்ச் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து சைனாவில் போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தியாவில் OnePlus லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டி மானிட்டர் அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. OnePlus இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிவீலாக இருக்குது. இங்கே வந்து லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 அன்னைக்கு வந்து இவங்க மானிட்டர் OnePlus மானிட்டர் X27 அதுக்கப்புறம் E24, அதாவது X27 அப்படிங்கிறது 27 இன்ச்சஸ் மானிட்டர், அதோட 24 அப்படிங்கிறது 24 இன்ச்சஸ் மானிட்டர். 2 மானிட்டர் இந்தியாவில் லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லான்ச் டேட்டும் ரிவீலாக இருக்குது. அதோட OnePlus அவங்களுடைய நாட் சீரீஸ்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இது OnePlus நாட் CE3 இந்த பேரில். இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. ரெண்டர்ஸில் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுவும் வந்து உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்சோட வருது. பேக் பேனலில் கேமரா மாடியூல் பெருசாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நாட் சீரீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து அவுட்லுக் டிசைன் இருக்குது. அகைன் இது வந்து உங்களுக்கு IPS LCD பேனல் அப்படின்னு தெரியுது. 5G டிவைஸ், அதனால் Snapdragon 695 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இங்கே கீ ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட அண்டர் 20,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். ஸோ OnePlus நாட் CE3க்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியாவில். சாம்சங் உடைய M சீரீஸில் அடுத்ததாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது சாம்சங் கேலக்ஸி M54. ஆல்ரெடி வந்து நிறைய இடங்களில் இதோட மாடல் நம்பரும் லிஸ்டிங் ஆகிருந்தது. நம்மளும் டெக் அப்டேட்டில் செக் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 5G டிவைஸாக கொண்டு வராங்க. M54 M சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து பிக் பேட்ரி. அதனால் இந்த வாட்டி வந்து 5000 mAh இல்லாமல் வந்து 6000 mAh இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon சிப் இல்லைனா MediaTek Dimensity அப்படிங்கிற மாதிரி முதல்ல ரிவீலாக இருக்குது. ஆனால் இப்போ Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் கோர் வந்து 750யும் மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2696. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்து இது ஸ்னாப்ட்ராகனுடைய 888 இல்லை, MediaTek Dimensity 900 சீரீஸும் இல்லாமல் எக்ஸினோஸுடைய ஒரு சிப் அப்படின்னு தெரியுது. எக்ஸினோஸில் 1350 இல்லைனா வேறு எக்ஸினோஸுடைய ஒரு சிப் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து M54 எக்ஸினோஸ் 6000 mAh பேட்டரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் Poco X லைனப்பில் ஸ்மார்ட் ஃபோன் வர போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். Poco X5 இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருந்தது. இது Snapdragon 778 வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் போக்கோடைய X லைனப்பில், இது Poco X5 ப்ரோவாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Snapdragon சிப் தான். Snapdragon 782G புது சிப்பில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ போக்கோடைய X சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் மற்ற ஃபீச்சர்ஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து IPS LCD பேனலாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Poco X5 சீரீஸ் 2 ஸ்மார்ட் ஃபோன் X5 X5 Pro ரெண்டுமே இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. Vivo Y சீரீஸில் Y35 4G ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆயிருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து Snapdragon 680 ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதே Y35 ஒரு 5Gயும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே 5G வந்து எந்த சிப் அப்படின்னு தெரியல. இது MediaTek Dimensity இல்லை Snapdragon அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G டிவைஸாக, மற்றபடி அவுட்லுக் டிசைன் எல்லாமே 4G எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஒரு கோல்டு கலர் வாட்டர் ட்ராப் நாட்சோட வரப்போது IPS LCD பேனல் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ Vivo Y35 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. Google Pixel 7 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் 7 Pro இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ 7A இதுவும் வந்து லான்ச் ஆகுது. குளோபல் இந்தியாலையும் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. முதல்ல Pixel 7A அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragonல கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இதுவும் வந்து இப்போது கூகுளுடைய Tensor சிப், அதாவது Pixel 7 சீரீஸில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, Tensor G2 அதே சிப்பில் தான் இதையும் லான்ச் பண்ண போகிறாங்க. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel 7 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் சைஸ் எல்லாம் வந்து Pixel 6a மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இங்கே வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 90 Hz OLED பேனலில் ஒயிட் அண்ட் கிரே கலர் 2 கலர் வேரியன்ஸில் Pixel 7a வரலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் எனக்கு Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். Poco X5 Pro எந்த சிப்பில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டிஜிட்டல் ருப்பி, அதாவது ரூபி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுங்க. அதில் வின்னர் வந்து கேமர்ஸ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.